ஒரு போலீஸுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா எங்களுக்கு யாருக்கு உயிர், பப்ளிக் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? எனக்கு அவருக்கு உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் வேணும். இதில் ஒரு எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும். இப்படி போலீஸுக்கே இவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லானால் பப்ளிக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நான் இதை நடவடிக்கை எடுக்கலாம் சிஎம் வரைக்கும் நான் போவேன் என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு. என்ன மாதிரி டார்ச்சர் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில்? அவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க்கு தெரியாது. ரைட்டராக போட்டுட்டு நீ பார்த்தே ஆகணும், அவங்களே போட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இதில் பார்க்க முடியாமல் ஏன் நீ இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர். என்னால் பார்க்க முடியலன்னு கூட 2 நாள் முன்னாடி கூட சொல்லிட்டாங்க. 2 நாள் முன்னாடி பார்க்க முடியாது, நீங்கள் வேறு ஆள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி, இல்லைப்பா நீ பாருன்னு சமாதானப்படுத்திட்டு மறுநாள் அதே மாதிரி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நீடாமங்கலத்தில் ஒரு கும்பாபிஷேக கோயில் போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வந்திருக்காங்க. வந்தவரை வெளியில் பப்ளிக் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அவ்வளோ அசிங்கமாக நீ என்ன மயிர் வேலை பார்க்குற, அது வேற பார்க்குற அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டி அவரை சாகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படி ஒரு இதை என்னால் தாங்கிக்கிடும்ல, இதனால் நான் எதுவும் பண்ணிக்கிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்குது. இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைச்சே ஆகணும். ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு அவரை கொண்டு வந்து விட்டதுக்கு சந்தனமாரி மேடம் தான் காரணம். இது எனக்கு அது பதில் சொல்லியே ஆகணும். இப்போ அட்மிஷன் இருக்காங்களே, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணாங்களா? என்கொயரி வந்தவங்கள பண்ண வரக்கூடாது, வந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கொடுத்துருவேன்னு சொல்லி அவங்களையும் மிரட்டி வச்சுருக்காங்க. எந்த ஒரு போலீஸுமே வந்து எங்களை பார்க்க வர்றவங்களையும் நீங்கள் போகக்கூடாது, அவனா இது பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது டார்ச்சர் பண்ண டார்ச்சர்லேயே அது அந்த அளவுக்கு போயிட்டாங்க. சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன நிலமையில இருக்கிறாருன்னு கூட இன்னும் தெரிஞ்சுக்க அது விரும்பலை, தெரியவும் எனக்கு படுத்தலை. 8 மணிக்கு இந்த சம்பவத்தை 12 மணி வரைக்கும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. வீட்டில் வந்து இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்லவும் இல்லை. அவங்க சூசைட் அட்டன் பண்ணது அவங்க இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கலாம், ஸ்டேஷன்லேயே வச்சு தான் பண்ணது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்க திட்டினது இருக்குது, இவங்க சூசைட் அட்டன் பண்ணுற நிலைமைக்கு போனதும் இருக்குது. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம யாரையும் பார்க்கவும் விட மாட்டேங்காங்களாம். சூசைட் அட்டனுக்கு காரணம் மன உளைச்சல் என்ன காரணங்கிறீங்க? ரைட்டர் வேலையிலேருந்து அவங்க டார்ச்சர் பண்ண காரணம் தான். ரொம்ப அதிகமாக டார்ச்சர் கொடுத்து டிஸ்டம் தெரியாதவங்கள டிஸ்டம் ஒர்க்கில் இருக்க சொல்லி நீ இந்த வேலை பார்க்கலன்னு சொல்லி திட்டுனா இப்படி, அதுவும் அசிங்கமாக திட்டுனா இப்படி மேலதிகாரி இவங்களே இப்படி திட்டுனா இன்னும் எவ்வளவோ இது இருக்குல்ல சார். இப்படி திட்டுனா எப்படி அவங்களால தாங்கிக்கிட முடியும்? கோரிக்கை என்னம்மா? எனக்கு கோரிக்கை, இந்த அளவுக்கு மேலதிகாரி டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைங்க இருக்குது. என்ன பாவம் செஞ்சேன் நான் இந்த மேடத்துக்கு, இந்த சந்தனமாரி மேடத்துக்கு நானும் என் பிள்ளைங்களும் என்ன செஞ்சோம்? இவர் இல்லைன்னா அவங்களுக்கு எனக்கு உயிர் கொடுத்துருவாங்களா? அவங்களால ஒரு உயிர் கொடுக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி தான். இப்படி பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தப்பு செஞ்சார்? இல்லை நாங்கள் அதை ஏதாவது டார்ச்சர் பண்ணோமா? எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது கோரிக்கை என்னென்னா ஹஸ்பண்டும் பொண்ணு மனைவிக்குள்ளே சண்டை, அதான் அவன் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி எல்லாத்திலையுமே சொல்லியிருக்காங்க. அதனாலேயே பார்வதி எங்ககிட்ட யாருமே ஸ்டேட்மெண்ட் வாங்க வரல. வந்தவரையுமே நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு சார்ஜ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என் வீட்டுக்காருக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது. இப்படி நான் வடுவூர் அவர் நீடாமங்கலத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் வடுவூர் கோர்ஸில் இருக்கிறேன். அங்கே வந்து யார் வேணாலும் கேட்டு பார்க்கலாம். எந்த ஒரு சண்டையுமே இங்கே 2 பேத்துக்குமே கிடையாது. நானே என் பிள்ளைகளை பார்த்து சமாளிச்சுட்டு வரேன். ஆனால் இதுவே வேணும்னு போஸ்டர் கொடுத்துட்டு இப்போ ரொம்ப பாடாப்படுத்தி அவரை மன உளைச்சல் காக்கி ஃபோன் உடைச்சி ரொம்ப இது பண்ணிடுச்சு. இது எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் மறுபடியும் உட்காந்தா நீ எஸ்ஐட்ட கேட்டு மாறிக்கோ, இல்லைனா நீ அவங்கக்கிட்ட கேட்டு மாறிக்கோ. ரைட்டராக இருந்தால் ரைட்டருக்கு லீவ் கேட்குறது வந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் கேட்குறாங்க. அது கேட்டால் நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணுவாங்க? இல்லை நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்புக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல. பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? பிள்ளைங்க பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, எல்கேஜி சேர்த்துருக்கோம். பையன் 4 வயசு தான். 2ம் அம்மா அப்பானா அவ்வளோ தைக்குது. அவங்கள ஒத்தையில விட்டுட்டு வந்து தான் நான் இங்கே இவர் கூட உட்காந்துருக்கேன். ஒரு ஹெல்ப்பு கூட ஒரு ஆள் கிடையாது. சொந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தென்காசி எங்களுக்கு இல்லை அப்படின்னா எங்களுக்கு வேறு ஸ்டேஷன் மாறி கேட்கணும், இல்லை அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். 7 வருஷமாக நாங்கள் திருவாரூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.